ஃப்ளாஷ்பேக் ஆகஸ்ட் 23 அப்படின்னு சொன்னோம்னா நம்ம எல்லாத்துக்கும் ஞாபகம் வருது இந்த சந்திராயன் 3 தாங்க. வரலாற்றிலே மிக சிறப்பான ஒரு நாளாக சொல்லப்படுது. காரணம் கேட்டோம்னா அன்னைக்கு சாயந்தரம் 2023 ஆகஸ்ட் 23ஆம் தேதி 6:04 மணிக்கு சந்திராயன் 3 வந்து நிலவில் சாஃப்ட் லேண்டிங் முறையில் இந்த விக்ரம் லேண்டர் லேண்ட் பண்ண விஷயமும் அதுலேருந்து வெளியே வந்து இந்த பிரக்யான் ரோவர் வந்து அழகாக வெளியே வந்த ஒரு விஷயமும் உலக நாடுகளே வியக்க வைக்கிற ஒரு விஷயமா பார்க்கப்படுதுங்க. அந்த காலகட்டத்தில் என்ன காரணம், அதை வியக்க வைக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, ஒரு ஹாலிவுட் திரைப்படம் வந்து தயாரிக்கிற அளவுக்கு அந்த அளவுக்கு ஃபண்ட் வச்சு தான் இந்த சந்திராயன் 3 வந்து உருவாக்கி இந்த நிலவுக்கு தரையிறங்கின ஒரு விஷயம். இந்த உலக நாடுகளே வந்து மிக குறைந்த விலையில அந்த குறைந்த பட்ஜெட்ல வந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து வெற்றிகரமாக நிலவில் கொண்டு போயிட்டாங்க அப்படிங்கிற விஷயம் உலக நாடுகளே திரும்பி வைக்க பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா பார்க்கப்படுதுங்க. அந்த காலகட்டத்தில் சந்திராயன் 3 வந்து வெற்றி பெற்றதுக்கு சாதாரணமான ஒரு விஷயமா இல்லைங்க. இதுக்கு முன்னாடியே சந்திராயன் 1 சந்திராயன் 2 இதில் நேர்ந்து அந்த தோல்வியெல்லாம் வந்து ஒரு பாடமாக வச்சுக்கிட்டு இது மூணாவதுல நம்ம கண்டிப்பாக அதை வெற்றி பெறணும் அப்படிங்கிறதுக்காக மிக கடும் போராட்டத்தினால இந்த இஸ்ரோ விஞ்ஞானிகளால் கஷ்டப்பட்டு ஒரு வெற்றிகரமாக ஏற்றப்பட்ட ஒரு விஷயம் தாங்க இந்த சந்திராயன் 3 ப்ராஜெக்ட். ஏபிஜே அப்துல் கலாம் கண்ட கனவு வந்து ஒரு நினைவுபடுத்தின ஒரு விஷயமா பார்க்கப்படுதுங்க. வரலாற்றில் விண்வெளி துறையில் எங்களாலையும் சாதிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு உலகிற்கு உணர்த்திய தினம் தான் இன்று.